எடப்பாடி பழனிசாமி கொல்லைப்புறமாக வந்து முதலமைச்சரானதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி, தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் இருக்கும் வரை 100 நாள் திட்டத்தை நீக்கம் செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டம் அவங்க எப்படியாவது ரத்து செய்யணும்னு முயற்சி பண்ணாங்க மத்திய சர்க்கார். நிச்சயம் முடியாது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இருக்கிற வரை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நிதியை குறைக்கலாம், வேலை நாட்களை குறைக்கலாம், எதை வேண்டுமானாலும் குறைக்கலாம். தமிழகத்தில் அவர்கள் கால் பதிக்க முடியாது. 2016 அம்மையார் மறைவுக்கு பின்னால் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தது. அப்பொழுது கூட எத்தனையோ சூழ்நிலைகள்லாம் வந்தது. நான் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று மக்களை நேரடியாக சந்தித்து 21 தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் கொல்லைப்புறமாக முதலமைச்சரானார்.